Good morning, students. Today I am going to explain about Pauling's method. இன்றைய வகுப்பில் நாம் அயனி ஆரங்களை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய பவுலிங் முறையை பற்றி பார்க்கலாம். முதலில் அயனி ஆரம் என்றால் என்பதற்கான வரையறை பற்றி பார்க்கலாம். அயனி ஆரம் என்பது ஒரு அயனியின் அணுக்கருவின் மையத்திற்கும் அந்த அயனியின் எலக்ட்ரான் திரள் முகில் மீது அதன் அணுக்கருவானது கவர்ச்சி விசையை செலுத்தும் தூரத்திற்கும் இடையேயான தொலைவு என்று வரையறுக்கப்படுகிறது. அதாவது அணு ஆரம் என்பது ஒரு அயனியின் அணுக்கருவின் மையத்திற்கும் அவ்வயனியின் எலக்ட்ரான் திரள் முகில் மீது அதன் உட்கருவானது அல்லது அணுக்கருவானது கவர்ச்சி விசையை செலுத்தும் தூரத்திற்கும் இடையான தொலைவு என்று வரையறுக்கப்படுகிறது. Ionic radius is defined as the distance between the center of the ion up to which it exerts its influence on the electron cloud of the ion. சரி, இந்த அயனி ஆரத்தை விளக்குவதற்காக நான் Na plus அயனியை எடுத்துக்கிறேன். Na plus அயனுடைய அணியன் 11, அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6. அணியன் 11 இருந்தாலும் Na plus அயனியில் உள்ள எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை 10 தான். அந்த 10 எலக்ட்ரான்களுக்கான அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். 1s2 2s2 2p6. 1s ஆனது k கூட்டில் இருக்கும், 2s மற்றும் 2p ஆகியவை l கூட்டில் இருக்கும். இந்த Na plus அயனுடைய அமைப்பு இந்த மாதிரி இருக்கு. இது Na plus அயனியினுடைய உட்கரு. அடுத்து இது k கூடு. அந்த k கூட்டில் 2 எலக்ட்ரான்கள் உள்ளன. இது l கூடு. இந்த l கூட்டில் 8 எலக்ட்ரான்கள் உள்ளன. சரி, இந்த Na plus அயனியினுடைய ஆரம் எவ்வாறு வரையறை செய்யலாம் அப்படின்னா, இந்த அயனியினுடைய உட்கருவின் மையத்திற்கும் இதே அயனியின் வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரானிற்கும் இடையான தொலைவு என்று வரையறை செய்யலாம். அல்லது புத்தகத்தில் கொடுத்திருக்குமாறு சொல்லணும் அப்படின்னா, இந்த அயனியினுடைய ஆரம் என்பது இந்த அயனியின் அணுக்கருவின் மையத்திற்கும் இந்த அயனியின் எலக்ட்ரான் திரள் முகில் மீது இதன் அணுக்கருவானது கவர்ச்சி விசையை செலுத்தும் தூரத்திற்கும் இடையான தொலைவு என்று வரையறுக்கப்படுகிறது. Na plus ஆரம் இதுதான். இந்த உட்கருவிற்கும் இந்த வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரானுக்கும் இடையான தூரம் இந்த அயனுடைய ஆரம் என்று வரையறுக்கப்படுகிறது. அதை நான் எப்படி குறிப்பிடுறேன்னா Na plus அப்படின்னு சொல்றேன். சரி, அடுத்து ionic radius of univalent crystals can be calculated using Pauling method from the inter-ionic distance between the nuclei of cation and anion. அதாவது நேர்மின் அயனி மற்றும் எதிர்மின் அயனி ஆகியவற்றின் அணுக்கருக்களுக்கு இடையேயான தூரத்தை
அடிப்படையாக கொண்டு பவுலிங் முறையை பயன்படுத்தி நாம் அயனி படிகளில் உள்ள அயனிகளின் ஆரங்களை கணக்கிடலாம். சரி, இந்த பவுலிங் என்ன பண்றாரு அப்படின்னா, அயனி படிகள்ல உள்ள அயனிகள் எவ்வாறு இருக்கும் என்று கருதுகிறார் அப்படின்னா, அயனி படிகளில் உள்ள அயனிகள் கோளங்களாக இருக்கும் என்று கருதுகிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த அயனி படிகளில் அயனிகள் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டு இருக்கும் என்றும் கருதுகிறாரு. உதாரணத்துக்கு சோடியம் புளோரைடு படிகத்தை எடுத்துக்கலாம். சோடியம் புளோரைடு படிகத்தில் சோடியம் நேர்மின் அயனி மற்றும் புளூரைடு அயனி ஆகியவை இடம்பெற்றிருக்கும். Na+F-, Na+F-, F-, Na+F-, Na+. ஸோ இந்த மாதிரி கோடிக்கணக்கான அயனிகள் அருகருகே அமர்ந்திருக்கும். இந்த படிகத்தில் இருக்கக்கூடிய Na+ உடைய இணைதிறன் என்ன அப்படின்னாக்கா 1. இந்த ஒற்றை நேர்மின் சுமை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் F- உடைய இணைதிறன் என்ன அப்படின்னாக்கா 1. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒற்றை இணைதிறன் பெற்றிருக்கு. சரி, இந்த அயனிகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படிக அலகு கூட்டில் அல்லது NaF படிகத்தில் கோளங்களாக இடம்பெற்றிருக்கும். Na+ என்பது ஒரு கோளம், F- என்பது மற்றொரு கோளம். இந்த இரண்டு கோளங்களும் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டு உள்ளன. Pauling assumed that ions that present in crystal lattice are perfect spheres and they are in contact with each other. Na+ அயனி எடுத்துக்கிற அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு இது. F- அயனி எடுத்துக்கிற அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு இது. இந்த எலக்ட்ரான் அமைப்பு நியானுடைய எலக்ட்ரான் அமைப்பு, இந்த எலக்ட்ரான் அமைப்பு நியானுடைய எலக்ட்ரான் அமைப்பு. சோடியத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய மந்தவாயு நியான் தான். அப்போ சோடியம் ஒரு எலக்ட்ரான் இழந்தது அப்படின்னா Na+ மாறும். Na+ மாறினது அப்படின்னாக்கா சோடியம் அயனியில் மொத்தம் 10 எலக்ட்ரான்கள் தான் இருக்கும். இந்த எலக்ட்ரான் அமைப்பு நியானுடைய எலக்ட்ரான் அமைப்பில் என்ன இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஃப்ளூரின் அணுவிற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய மந்தவாயு நியான். ஃப்ளூரின் ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டது அப்படின்னா F- அயனியா மாறும். அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு இது. இந்த எலக்ட்ரான் அமைப்பானது நியானுடைய எலக்ட்ரான் அமைப்பு ஒத்திருக்குது. இது Na+ அயனுடைய அமைப்பு, இது F- அயனுடைய அமைப்பு. இது ரெண்டும் சேர்ந்தது பார்த்தீங்கன்னாக்கா NaF படிகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த NaF படிகத்தில் Na+ அயனி கோள வடிவமாக இருக்குது, F- அயனி கோள வடிவமாக இருக்குது. இந்த இரண்டு அயனிகள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னாக்கா ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டு இருக்கு. சரி, இந்த அயனுடைய உட்கருவின் மையத்திற்கும் இந்த அயனுடைய உட்கருவின் மையத்திற்கும் இடையான தொலைவு D அப்படின்னு குறிப்பிடுறேன். இது தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அணுக்கரு இடைதூரம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அயனி இடை தூரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டி மதிப்பு எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னாக்கா இந்த NaF படிகத்தில் 6 Na+ மற்றும் 6 F- ஆகியனுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கு. NaF படிகத்தினுடைய அயனி இடை தூரமானது Na+ அயனினுடைய ஆரத்திற்கும் F- அயனுடைய ஆரத்திற்கும் உள்ள கூடுதலுக்கு சமமாக இருக்குது. சரி, இதில் Na+ என்பதை நான்
சி ப்ளஸ்ன்னு வந்து எடுத்துக்கிறேன், அதாவது நேர் அயனி. எஃப் மைனஸ் என்பதை நான் ஏ மைனஸ் வந்து எடுத்துக்கிறேன். சரி, அப்போ இந்த டி என்பது எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா ஆர்சி ப்ளஸுக்கும் ஆர்ஏ மைனஸ்க்கும் இடையே உள்ள கூடுதலுக்கு வந்து சமமாக வந்து இருக்கும். சரி, இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அயனிப்படிகளில் உள்ள அயனிகளினுடைய ஆரங்களை கணக்கிடுவதற்கான டெரிவேஷனை வந்து வருவிக்கலாம். D is equal to R C plus R A minus. This is equation number 1, where D is equal to internuclear distance between the cation C plus and the anion A minus. RC plus is equal to radius of cation and RA minus is equal to radius of anion. Here cation is C plus and anion is A minus. Here D is the internuclear distance between the cation and anion. RC plus is a radius of cation and RA minus is the radius of anion. RC plus RA minus is equal to AD. Then, according to Pauling, radius of the ion is inversely proportional to the effective nuclear charge felt at the periphery of the ion. அதாவது ஒரு அயனியின் மந்தவாயுவின் எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ள அயனியின் ஆரமானது அந்த அயனியின் நிகர அல்லது செயலுறு அணுக்கரு மின்சுமைக்கு எதிர்வேகத்தில் வந்து இருக்கும். RC plus is inversely proportional to effective nuclear charge of C plus. C plus என்ற நேர் அயனியினுடைய ஆரமானது அந்த அயனியின் மீது செலுத்தப்படும் செயலுறு அணுக்கரு மின்சுமைக்கு எதிர்வேகத்தில் இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2.
இந்த நேர அயனியானது மந்தவாயுவின் எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கும். முன்னே பார்த்தோம் NaF அப்படின்னா அதில் எது நேர அயனி? Na ப்ளஸ் அப்படின்றது நேர அயனி, F என்பது பார்த்திங்கன்னா எதிர்மின் அயனி. இந்த நேர அயனி வந்து என்ன பெற்றிருக்கும் அப்படின்னாக்கா மந்தவாயுனுடைய எலக்ட்ரான் அமைப்பு வந்து பெற்றிருக்கும். சோடியத்துக்கு மிக அருகில் மந்தவாயு நியான். அப்போ அந்த வாயுனுடைய எலக்ட்ரான் அமைப்பை இந்த Na ப்ளஸ் அயனி வந்து பெற்றிருக்கு. அதே மாதிரி எதிர் அயனி F மைனஸ். இந்த F ஆனது அதற்கு அருகில் இருக்கக்கூடிய மந்தவாயுவான நியானுடைய எலக்ட்ரான் அமைப்பு வந்து பெறுவதற்காக ஒரு எலக்ட்ரான் வந்து வாங்கிக்கிட்டு F மைனஸாக வந்து மாறிடும். F மைனஸ்னுடைய எலக்ட்ரான் அமைப்பு இந்த மாதிரி வந்து இருக்கு. அப்போ மந்தவாயுனுடைய எலக்ட்ரான் அமைப்பு பெற்றிருக்கக்கூடிய அயனியினுடைய ஆரம் எதற்கு எதிர்விகிதத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அந்த அயனின் மீது செயல்படக்கூடிய செயலுறு அணுக்கரு மின்சுமிக்கு எதிர்விகிதத்தில் இருக்கு அப்படின்னு வந்து பவுலிங் வந்து சொல்றாரு. இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா எதிர் அயனிக்கு வந்து எழுதலாம். Ra minus is inversely proportional to effective nuclear charge of anion. A மைனஸ் என்ற எதிர் அயனியுடைய ஆரமானது அந்த அயனின் மீது செயல்படுத்தக்கூடிய அல்லது செயல்படக்கூடிய செயலுறு அணுக்கரு மின்சுமைக்கு எதிர்விகிதத்தில் வந்திருக்கும். இங்கே EFF என்பது என்னவென்றால் செயலுறு அணுக்கரு மின்சுமை. இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். சமன்பாடு 3. செயலுறு அணுக்கரு மின்சுமை. இந்த ZEFF மதிப்பு எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா Z மைனஸ் Sக்கு வந்து சமமாக வந்து இருக்கும். இங்கே Z என்பது என்னவென்றால் அணியன், அட்டாமிக் நம்பர் ஆஃப் த கிவன் ஸ்பீசிஸ். S என்பது ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட். திரை மாறிலி அப்படின்னு வந்து தமிழ் படுத்தலாம். சரி, இந்த எஸ் மதிப்பை வந்து எதன் மூலம் வந்து கண்டறியலாம் அப்படின்னாக்கா ஸ்லாட்டர் ரூல். ஸ்லாட்டர் விதியை பயன்படுத்தி திரைமறைப்பு மாறிலி என்று சொல்லக்கூடிய எஸ் மதிப்பை வந்து கண்டறியலாம். Dividing equation 2 by equation 3. என்ன கிடைக்கும்? அதாவது சமன்பாடு 2 சமன்பாடு 3ஆல வகுக்கிறேன். RC plus divided by RA minus is equal to one divided by Z EFF C plus divided by 1 divided by Z EFF A minus. RC plus divided by RA minus is equal to, this equation becomes ZEFF, that is effective nuclear charge of anion divided by effective nuclear charge of cation.
This is equation number 4. On solving equations 1 and 4, values of radius of cation and radius of anion can be calculated. அதாவது சமன்பாடு 1 மற்றும் 4 ஆகியவற்றை தீர்க்கும் பொழுது நேர் அயனுடைய ஆரம் மற்றும் எதிர் அயனுடைய ஆரம் ஆகியவை கண்டறிய முடியும்.